ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி நைட் 11 to 12 1 hour plus சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துற சாட்சிகள், ஊக்கப்படுத்துற மிஷனரி வாழ்க்கை, டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. நமது ஆந்திரா மாநிலத்தில் கடந்த வாரத்தில் நடைபெற்ற ஊழியத்தை குறித்து ஒரு ரீகேப். கடந்த 20 வருடங்களாக இந்தியாவின் நெற்களஞ்சியமாம் ஆந்திராவில் நமது VMO மூலம் நாம் ஊழியம் செய்து வருகிறோம். விஜயநகரம், விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம், பார்வதிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நமது தரிசனத்தின் மூலம் சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறோம். சந்திக்கப்பட்ட வாலிபர்கள் இப்பொழுது வீட்டு சபைகளாக கூடி தேவனை ஆராதித்து வருகிறார்கள். ஆந்திர மிஷனரிகளுக்காக குடும்ப கூடுகை ஒன்றை ஆயத்தப்படுத்தியிருந்தோம். நமது ஊழியத்தின் ஸ்தாபகர் டேவிட் கணேசன் அவர்களும் ஆந்திரா மற்றும் ஒரிசா கோஆர்டினேட்டர்களும் குழுவாக சென்று அந்த மிஷனரி கூடுகையில் கலந்து கொண்டார்கள். சவாலோடு கொடுக்கப்பட்ட தேவ செய்தி அவர்களை மேலும் ஆண்டவருக்காக செயல்பட தூண்டியது. இக்கூட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் அநேகர் தங்களை ஜெபிப்பதற்காகவும் ஊழியம் செய்யவும் இன்னும் முழு நேர மிஷனரிகளாக தங்களை அர்ப்பணித்தார்கள். கூட்டத்தின் இறுதியில் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்தினோம். பின்னர் நடைபெற்ற ஞானஸ்தான ஆராதனையில் நமது தலைவர் டேவிட் கணேசன் அவர்கள் குவி மக்கள் மத்தியில் ஆண்டவருக்கு என்று தன்னை ஒப்பு கொடுத்த 13 நபர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அந்த 13 நபர்களும் முதல் தலைமுறை விசுவாசிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திரா மாநிலத்தில் நடைபெறும் ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். இன்னும் நமது சுதேச மிஷனரிகளை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படி ஜெபியுங்கள். ஆலயம் இல்லாத கிராமங்களில் ஆலயம் கட்டப்பட ஜெபியுங்கள். ஆந்திரா மாநிலம் இயேசுக்கே சொந்தமாகட்டும். ஆந்திராவில் ஒரு கூட்ட ஊழியர்கள் எழும்பும்படி ஜெபியுங்கள். தோள் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவங்க தான் மதர் தெரசா. இவங்க ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனாங்களாம். அங்க 8 குழந்தைகள் பசியோட இருந்தாங்களாம். அவங்க 4 நாளா சாப்பிடலன்னு சொன்னாங்களாம். உடனே மதர் தெரசா தன்னிடம் இருந்த அரிசி, பருப்பு, சில பலசர ஜாமான்களை எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தாங்களாம். இதெல்லாம் அந்த வீட்டோட தாய் வாங்கிட்டு அதை பாதியா பிரிச்சு தன்னோட பிள்ளைங்களுக்கு பாதியையும் மிச்ச பாதியை எடுத்து பசியோட பட்டினியோட இருக்க மிச்ச குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மதர் தெரசாக்கு ஒரே ஆச்சரியமா இருந்ததாம். தன்னிடம் இருந்த கஷ்டத்திலையும் மித்தவங்களோட கஷ்டத்தை நினைச்சு பார்த்து அந்த தாயார பாராட்டினாங்களாம். இதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் மித்தவங்களுக்கும் உதவி செஞ்சு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைய வாழுங்க. என்னக்கா ஸ்கூலுக்கு போகலையா? ஹோம்ஒர்க் நிறையா கொடுத்துருக்காங்க, அக்கா செய்யல, மிஸ் அடிப்பாங்க, நான் ஸ்கூலுக்கு போகல. அப்படியாக்கா? சரி, நம்ம 2 பேரும் டீச்சர் ஸ்டூடெண்ட் சொல்லலாமா? சரிக்கா, நீ போயிட்டு கிளாஸ்க்குள்ள வா. கமிங் மிஸ். எஸ் கமிங்.
ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்தியா? ஹோம்வொர்க் பண்ணல மிஸ். ஹோம்வொர்க் ஏன் பண்ணல மிஸ்? ஹோம்வொர்க் நிறைய இருந்துச்சு மிஸ், அதனால பண்ணிட்டு வரேன் மிஸ். உனக்கு பனிஷ்மெண்ட் கையை நீட்டு. மிஸ் ஹோம்வொர்க் நிறைய தானே தந்தாங்க, நீங்க செய்யல தானே, அதனால மிஸ் அடிப்பாங்க தானே, ஸ்கூலுக்கு போகல. அக்கா இந்த விளையாட்டுல மட்டும் நீங்க என்னைய அடிக்க வாடிங்க. சாரிதாப்பா அக்கா, மன்னிச்சுக்கோ. பார்த்தீங்களா, எங்க மிஸ் எனக்கு செய்யக்கூடாதுன்னு நினச்சேன்னா நான் அந்த பாப்பாவுக்கு செய்கிறேன். நம்மளுக்கு எது நல்லதுன்னு யோசிக்கிறோமோ அதைத்தான் நம்ம மற்றவங்களுக்கும் செய்யணும். இதைத்தான் ஏசப்பா பைபிளில் உன்னை போல் மற்றவங்களை நேசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பாய் குட்டீஸ். இயேசுவின் செல்லங்கள். சங்கீதம் 91:1-10 உலகமளவில் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறொருவரின் கண்ணிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறந்தாலே உன்னை முடிவார். அவருடைய சட்டையின் கீழே அடைக்கலம் கூறுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கிணமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயன்படுத்தும், பகலில் பற்றும் அன்புக்கும், இருளின் நடுவரும் கொள்ளை நோய்க்கும், மச்சத்தில் பரவும் சங்காயத்துக்கும் நீ பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அங்காது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துமாருக்கு வரும் மன்னனை காண்பார். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாக்கமாறு கொண்டார். ஆகையால் பல்லாத்தோரத்தில் நீரிடாது, வானை உட்குடத்தை அணுகாது. ஆமென். இயேசுவின் செல்லங்கள். இயேசுவின் செல்லங்கள். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் உங்கள் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் உங்கள் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவேன். ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குவேன். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். இயேசுவின் செல்லங்கள். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். ஏசாயா 1:18. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1. ஆமென். பிரியமானவர்களே, ஊழியனா இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்துவிட வேண்டும்.
அவர் சொன்ன பணியை செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் பரவுவதற்கு என்னெல்லாம் செய்யலாமோ அதில் நம்ம ஒரு பங்கெடுத்து செயல்படும் போது நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்கூல் டீச்சர் ஸ்கூலில் போய் அவங்க ஒர்க் பண்ணால் சம்பளம் கொடுப்பாங்க. இதுதான் லாஜிக். தேவனுடைய ராஜ்யத்தில் அவருக்கென்று ஊழியம் செய்யும்போது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இதுதான் சிம்பிளான பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தை. நல்ல சம்பாதித்து கொண்டிருந்த ப்ரொஃபஷனில் இருந்தவங்க அதெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. அவங்கள திடீர்னு கூப்பிட்டு ரூபாவே இல்லாமலாம் அனுப்பி ட்ரைனிங்லாம் கொடுத்தாரு. அவங்க திரும்பி பார்க்கும்போது ஒன்று கூட குறையலை அப்படின்னு சொன்ன ஒரு சாட்சியை அங்கே பார்க்கிறோம். இதை அன்றைக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். கிராம மிஷனரி இயக்கத்தில் நான் கிட்டத்தட்ட 2003 முழு நேர மிஷனரியாய் வரும்போது எனக்குள்ள சில கேள்விகள் இருந்தது. நான் ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் அப்பாவோட பண்ணி கொண்டிருந்தேன். நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது. முழு நேர ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று வரும்போது எனக்கு இப்படி சில கேள்விகள்லாம் இருக்க தான் செஞ்சுது. நம்முடைய தேவைகள் என்ன ஆகும், நம்ம இதுக்கு செலவழிப்போம், இதுக்கெல்லாம் பணம் இதெல்லாம் கிடைக்குமா ஊழியத்தில் அப்படின்னு கொஞ்சம் தயக்கங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் நான் பார்க்குறேன், நம்பி வந்து விட்டேன். இன்றைக்கு இதே போல் சீஷர்களை போல சொல்ல முடியும், ஒன்றும் குறையவில்லை அப்படிங்கிற சாட்சியை என்னாலையும் சொல்ல முடியும். நெருக்கங்கள் இருக்க தான் செய்தது. நெருக்கங்கள் எங்கே இல்லை? பேங்க்கில் வேலை பார்க்குறவங்கள கேட்டால் அவங்களுக்கு சில நெருக்கங்கள் இருக்கும். பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு சில நெருக்கங்கள் இருக்கும்ல. அதே போல் ஊழியத்தில் இருக்கும்போது சில நெருக்கங்கள் வந்தால் என்ன, அது பிரச்சனை அல்ல. ஆனால் நான் சொல்ல வருவது, தேவன் அவருக்கென்று பணி செய்ய வரும்போது ஊழியத்தின் எல்லா தேவைகளையும் சந்திக்க, அவருடைய குடும்பம் தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஊழியம் என்று வரும்போது எப்படி ஒரு உலக வேலையில் வேலை செய்தால் அங்கே சம்பளம் கிடைக்குமோ அதே போல் ஆண்டவருக்கென்று உண்மையாய் செய்யும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மூலமாக ஒரு ஊழியனுடைய தேவைகளை சந்திக்கிறார். இதுதான் பைபிளில் சொல்லப்பட்ட எளிய முறை. இதை நம்பிவிட்டால் ஊழியத்திற்கு வருவது அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்காது, கேள்வியாக இருக்காது, குழப்பமாக இருக்காது. அற்புதங்களை பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, பேதுரு எத்தனையோ காலம் மீன் பிடிச்சிருக்கிறாரு. மீன் வாயை திறந்தா வெள்ளி கிடைக்கிற ஒன்றை பார்த்துருப்பாரா? அது ஊழியத்திற்கு வந்ததினால் பார்த்த ஒரு அற்புதம். இதை விட பெரிய அற்புதங்கள் ஊழியம் செய்கிற யார்ட்டனாலும் கேட்டு பாருங்க. இத்தனை வருஷம் வாழ்க்கை எப்படி போச்சு, என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்டு பாருங்க. இயேசு கிறிஸ்துவ குறித்து போட்டிருக்கோம். அவரை பற்றி புஸ்தகங்கள் எழுதுனா உலகம் கொள்ளாதுங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு சாட்சிகளை ஊழியர்கள் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, ஊழியத்திற்கு ஒரு அழைப்பை நீங்கள் பெற்று இருதயத்திலே வைத்திருந்து ஊழியத்திற்கு வந்துவிட்டால் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்தால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய காரியம், அந்தந்த காலத்திற்கு நீங்கள் ஊழியத்திற்கு வந்துவிட்டால் அன்றன்றுள்ள ஆகாரத்தைக்காக நம்ம ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிற ஆண்டவர் அன்றன்றுள்ள ஆகாரத்தை தருவார். ஒரு குறைவு இருக்காது. பெரிய ஒரு தங்குவதற்கு ஒரு அறை வேணுமா, கம்பளமெல்லாம் விரிக்கப்பட்ட ஒரு பெரிய அறை அங்கே காத்திருக்கும். ஐயோ வரிப்பணம் கட்டணுமேன்னு வருதா, அங்கே மீன் வாயை ஆண்டவர் சொல்லுகிறபடி அங்கே தேடி பார்த்தால் தேவையான ஒரு வெள்ளி பணம் அங்கே இருக்கும். இதே போல வழி நடத்தக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒருவேளை ஊழியத்திற்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு இருந்தால், ஊழியத்திற்கென்று வந்துவிட்டால் ஒரு குறைவில்லாதபடி நம்மை போஷிக்கிற ஒரு தேவன் உண்டு. அதுதான் இன்றைய செய்தி. ஊழியத்தோட பெரிய தரிசனம் என்ன? இந்த ஆட்டுக்குட்டிகளை நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி பாட்டு பாட போகிறோம். சரியா? நான் ஆடுகளாக சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்? நீங்களாம் என்ன செய்யணும்? ஆடு மாதிரி கத்தணும். சரியா? மே சொல்லுங்க, மே. ஆட்டுக்குட்டிகளா அப்படின்னு சொல்லுவேன். நீங்களாம் என்ன செய்யணும்? மே சொல்லுங்க. சரி சரி. ஆடுகளாக சொல்லும்போது மே சொல்லணும், ஆட்டுக்குட்டிகளாக சொல்லும்போது மே சொல்லணும். சரியா? ஆடுகளோ, அட ஆட்டுக்குட்டிகளோ, ஆடுகளோ, ஆட்டுக்குட்டிகளோ. சரி, எல்லா ஆட்டுக்குட்டிகளும் நல்லா இருக்கீங்க. அந்த சின்ன ஒரு பாட்டு, நல்ல ஒரு பாட்டு பாடலாமா? ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா இயேசுவின் சத்தம் கேளுங்க. சொல்லுங்க. இயேசுவின் சத்தம் கேளுங்க. நல்ல பாதை காட்டுவார் நல்ல மேய்ப்பன் இயேசுவே. நல்ல பாதை காட்டுவார் நல்ல மேய்ப்பன் இயேசுவே. உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார். நல்ல மேய்ப்பன் இயேசு. உனக்காக பிறந்தார்,
உனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார், நல்ல மேய்ப்பன் இயேசு. சேர்ந்து பாடுவோம். ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா இயேசுவின் சத்தம் கேளுங்க. திரும்ப பாடுங்க. ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா இயேசுவின் சத்தம் கேளுங்க. நல்ல பாதை காட்டுவார் நல்ல மேய்ப்பன் இயேசுவே, நல்ல பாதை காட்டுவார் நல்ல மேய்ப்பன் இயேசுவே. உனக்காக பிறந்தார், உனக்காக உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு. உனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு. ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா இயேசுவின் சத்தம் கேளுங்க. திரும்ப பாடுங்க. ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா இயேசுவின் சத்தம் கேளுங்க. நல்ல பாதை காட்டுவார் நல்ல பாதை காட்டுவார் நல்ல மேய்ப்பன் இயேசுவே. உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு. உனக்காக பிறந்தார், உனக்காக உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு. கை தட்டுங்க. சூப்பர். இதுக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணிடலாமா சார்? ஆட்டுக்குட்டிகளா இயேசுவின் சத்தம் கேளுங்க. ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா இயேசுவின் சத்தம் கேளுங்க. நல்ல பாதை காட்டுவார் நல்ல மேய்ப்பன் இயேசுவே, நல்ல பாதை காட்டுவார் நல்ல மேய்ப்பன் இயேசுவே. உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு. உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு. ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா இயேசுவின் சத்தம் கேளுங்க. 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 நல்ல பாதை காட்டுவார் நல்ல மேய்ப்பன் இயேசுவே, நல்ல பாதை காட்டுவார் நல்ல மேய்ப்பன் இயேசுவே. உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு. உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் நல்ல மேய்ப்பன் இயேசு. ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா இயேசுவின் சத்தம் கேளுங்க. ஆடுகளா ஆட்டுக்குட்டிகளா இயேசுவின் சத்தம் கேளுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த என் ஆண்டவிடத்திலே கைகூப்பி நிற்க வேண்டும். அங்கிருந்துதான் ஒத்தாசை வர வேண்டும். அவர்தான் நமக்கு ஒத்தாசை அனுப்ப, நம்முடைய தேவைகளை அறிந்து அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் தானே. அப்ப அவரைத்தானே சார்ந்திருக்கணும். அவர் இருக்கிற இடத்துல, அவர் தான் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற இடத்துல இன்னொரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீ பேசும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் முதல் கட்டளை இதைத்தான் ஆண்டவரை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பாருங்கள், நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், இதெல்லாம் நமக்கு புரியாதவளாக இருக்கும்போது ஒழுங்கும் கிரமங்களை நமக்கு சொல்லி தரும்படி, வாழ்க்கை என்றால் இப்படி வாழ வேண்டும், ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் அநேக ஆலோசனைகளை சொல்லி தருகிறார். அவர் நம் ஒவ்வொரு இடத்திலும் என்ன விரும்புகிறார் அதையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இது பரிசுத்த வேதாகமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு இன்னொரு பேர் வைத்தால் இது ஒரு சட்ட புஸ்தகம். ஒழுங்கும் கிரமங்களை நமக்கு சொல்லி தருகிற ஒரு புஸ்தகம்.
பாருங்கள், அதுல அநேக வேதம் முழுதும் நிரம்பி இருக்கிறது. குறிப்பாக ஆண்டவர் 10 கட்டளைகள் என்று நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் நம் மனனமாக தெரியும். ஒருவேளை இந்த செய்தி நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு தெளிவான தீர்க்க தரிசன செய்தி. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் இந்த வார்த்தைகள்: என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் யோசித்து பார்த்தேன், நம்ம ஆண்டவரை தானே ஆராதிக்கிறோம், ஆண்டவரை தானே நம்ம நம்புகிறோம், வேற எந்த நம்பிக்கையும் என்னிடத்தில் இல்லையே. இப்படிதான் நான் யோசிக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தின்படி வேறு தேவர்களை வணங்குவதுதான் தவறு என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட கொஞ்சம் வித்தியாச முறையிலே கடிந்து கொண்டு பேசினார். நம்முடைய எல்லா விதமான 100க்கு 100 தேவைகளுக்காக ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டுமா? 100க்கு 100. அதுல 1% கூட ஒரு மனுஷனை அந்த இடத்துல வைக்கக்கூடாது. இப்ப எனக்கு இந்த மாசத்துல ஒரு 1 லட்சம் ரூபாய் எனக்கு இப்பொழுது என்னுடைய தேவைகளுக்கு குறைகிறது. என்னுடைய அலுவலகம், பைபிள் காலேஜ், ஹோம் எல்லாம் வைத்திருக்கிறோம். கரண்ட் பில் அவ்வளோ வருகிறது. கரண்ட் பில் கட்டணும், இன்னைக்குள்ள கட்டணும். ஐயோ, கரண்ட் பில் கட்டலாட்டி இவங்க ஈபிகாரங்க ஃபீஸை பிடிங்கி போயிடுவாங்க. இங்கே இருக்கிற ஒரு 200-250 இந்த கேம்பஸில் இருக்கவங்க வேறு அனாத பிள்ளைகள், மிஷனரிகள், எல்லா பயிற்சி கண்டு அழைத்து வந்தவர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் கரண்ட் இல்லாமல் தான் இருக்கணும். குளிக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, எவ்வளோ கஷ்டம். அப்போ இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கமே, ஏதாவது செய்யணும். என்ன செய்வது? நாம் அந்த மனுஷரிடத்திலே, ஒரு மனிதரிடத்திலே போய் அதை எப்படியாவது அவங்களிடத்துல ஒரு கடனாகவோ கைமாத்தாகவோ இல்லாவிட்டால் காணிக்கையாவை நீங்கள் தாங்களேன்னு சொல்லி அவங்களிடத்துல போய் கெஞ்சி நின்று எப்படியாவது வாங்கி விடும். இப்படித்தான் நம்முடைய மனது தோன்றுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? எல்லா தேவைகளுக்காக என்னிடத்தில் மாத்திரம்தான் நீ ஜெபிக்க வேண்டும், என்னைத்தான் நீ பார்க்க வேண்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த என் ஆண்டவிடத்திலே கைகூப்பி நிற்க வேண்டும். அங்கிருந்துதான் ஒத்தாசை வர வேண்டும். அவர்தான் நமக்கு ஒத்தாசை அனுப்ப, நம்முடைய தேவைகளை அறிந்து அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் தானே. அப்ப அவரைத்தானே சார்ந்திருக்கணும். அவர் இருக்கிற இடத்துல, அவர் தான் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற இடத்துல இன்னொரு மனிதன், அந்த மோசஸ்ங்கிற ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறார், அவர் நல்ல ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறார், அவர் ஏதாவது தருவார்னு மோசஸ்ட போய் நின்னா, அப்ப அந்த இடத்துல தேவன் இருக்கிற இடத்துல மோசஸை நான் வச்சிடுறேன். அப்பனா மோசஸ் தானங்க காடு. மோசஸ் தான் என் தேவைகளை சந்திப்பேன் நினைச்சா அவர்கிட்ட போய் என்ன செய்வேன்? அவர்கிட்ட போய் துதி பாடுவேன், நமஸ்கரிப்பேன், ஆராதிப்பேன். நீங்க ரொம்ப நல்லவருங்க, உங்களை பார்க்கலான்னு வந்தோம், இப்படி அவரை மகிமைப்படுத்துவேன், அவரை பாராட்டி பேசுவேன். ஆண்டவர் இடத்தில் கடிந்து கொண்டு சொல்லுகிறார், எந்த மனிதரும் இல்லை, என்னுடைய மகிமையை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். 100க்கு 100 நீ என்னை மாத்திரம்தான் சார்ந்திருக்க வேண்டும், என்னிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். நான் உனக்கு தருவேன் நம்பினேன்னா நான் தருவேன். எலியாவை பாருங்கள், கேரி தாற்றண்டிலே ஒழித்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். ஒருவேளை எலியாவிடத்துல நானும், ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் இருந்திருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? உங்க மூல அறிவை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆண்டவரே, என்னை ஒரு ஊர்ல ஒரு பணக்கார வீட்டுல என்னை தங்க வைங்க, கேரித்த ஆற்றண்டையில போய் என்னை ஏன் தங்க வைக்கிறீங்க? அங்க எப்படி சோறு கிடைக்கும்? அங்க எப்படி ஹோட்டல் இருக்கும்? ஒரு வடக்கடை, டீ கடையாவது இருக்க வேண்டாமா? இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சிருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்கள் இருக்காத இடத்துல ஒழித்து கொண்டு இருக்கணும், யாரையும் நீ பார்க்க கூடாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? சிறிது நாட்கள் உன்னை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன், உன்னை கூர்மையுள்ள எந்திரமா மாற்றுன்னு நினைக்கிறேன், உன்னை கொண்டு பெரிய ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். கர்மேல் பர்வதத்திலே அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரும்போது கர்த்தரே தேவன் என்பதை அக்கடினால் பதில் கொடுத்து உன்னை கொண்டு நிரூபிக்க விரும்புகிறேன். நான் உன் மூலியமாக செய்கிற அற்புதத்தை பார்த்து எலியாவின் தேவனே தேவன், கர்த்தரே தேவன் என்பதை எல்லா ஜனங்களும் ருசித்து பார்ப்போம். இதுதான் திட்டம். உன்னிடத்தில் விரும்புகிறது என்ன தெரியுமா? நீ முதல்ல ஒழித்து கொண்டு இருக்கணும், ஒளிஞ்சிருக்கணும். ஐயோ, சாப்பாடு என்ன, எனக்கு தேவைகளுக்கு என்ன, அதெல்லாம் நீ கவலைப்பட வேண்டியதில்லை, நீ ஒழித்து கொண்டிரு. நான் வானத்திற்கும் பூமிக்கு சகல அதிகாரம் படைத்த தேவனப்பா, நான் உன்னை போஷிப்பேன். ஆண்டவர் அங்க என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா போஷிக்கிறார்? ஒரு காகத்தை அனுப்பி போஷிக்கிறார். அது சாதாரண சாப்பாடு இல்லை, அப்பமும் இறைச்சியும். ஆண்டவர் அற்புதமாக, அதிசயமாக ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார். கேரி தாற்றண்டையில அங்கு தண்ணீர் குறையும் போது, நீர் வரத்து குறைஞ்சிருச்சு. அப்ப என்ன அர்த்தம்?
குறைவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணணும். ஐயோ இந்த இடத்துல எனக்கு குறைவு விடுதேன்னு சொன்னா அப்ப ஆண்டவருடைய வார்த்தை அவனை நோக்கி வருது, நீ இப்பொழுது எழுந்திருந்து சாரிபாத் விதவை இடத்தில் நீ போ, அங்கு உன்னை போஷிக்கும்படி நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கமெண்ட் பண்றார். காகத்தை கமெண்ட் பண்ண முடியும், யோனாவை தூக்கி கடல்ல போட்டா மீனுக்கு கமெண்ட் பண்ணுவார். மீனே அந்த யோனாவை நீ மூழ்கிரு, அவனை செரித்திராத. செரிமான உறுப்புகளுக்கு கட்டளை கொடுப்பார், காற்றுக்கு கட்டளை கொடுக்கிறார், அலைகளுக்கு கட்டளை கொடுக்கிறார். எல்லாத்துக்கும் காது கேக்குதுங்க. ஆண்டவர் எத்தனை பெரிய தேவனப்பா. ஒருவேளை இவனை போஷிக்கும்படி, எலியாவை போஷிக்கும்படி விதவைக்கு கமெண்ட் பண்ணி இருக்கிறார். கட்டாயம் அவங்க போனா கொஞ்சம் அதெல்லாம் நாங்க சாப்பிட்டு சாக போறோம் இப்படிதான் புலம்புவாங்க. அவங்க எல்லாம் தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க நினைக்கிறேன். சாக்கு போக்கு சொல்ற 21ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவங்க நினைக்கிறேன். ஒரு ஊழியக்கார் போனா காரியம், எங்களுக்கு ஒரு மிஷனரி அனுப்ப வேண்டி இருக்குது, ஒரு வாலிபர் முகாம், ஒரு 50,000 வாலிபர்களை கூட்டி ஒரு கேம்ப் நடத்த முடியுது. நாங்க ஒரு சிலரை தேவைகள் அறிவிச்சா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க நிறைய ஊழித்து கொடுக்குறோம் தம்பி, உங்களுக்கெல்லாம் கொடுக்குற கஷ்டமா இருக்கு, நாங்க ஜெபிச்சுக்கிறோம், ஆண்டவர் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார். இப்படிதான் பிரசங்கம் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சாரிபாத் விதவை மூலியமாக எலியாவை போஷிக்கும்படி கட்டளை கொடுத்து விட்டாள். கட்டாயமாக அது போஷித்தே தீர்வார் ஐயா. பாருங்கள், நானும் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? சகல விதமான தேவைகளுக்கும் என் ஆண்டவரே சந்திப்பதற்கு வல்லமையில் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல உன்னோட உறவினரை வச்சிராத, உன்னுடைய முதலாளியை வச்சிராத, அவரை போய் நீ நமஸ்கரிக்க ஆரம்பிச்சிட. நீங்க ரொம்ப நல்லவர், சிரிக்கிறது அப்படியே சிரிக்கிறது நல்ல. ஒரு இயேசுவின் மீது நம்பிக்கை வச்ச யாரா இருந்தாலும் சரிங்க, ஒரு திமிரா இருப்பாங்க. அது மனுஷர்கள் எனக்கு போங்க. ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பாருங்க. நான் ஏன் உங்களை பார்க்கணும்? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கணேசன் நீங்க இந்த சர்ச்சில் உங்களுக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் நல்ல தினகரன் அங்கிள் மாதிரி பேசும். அன்பானவர்களை, அது அங்கிள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அழுது ஒப்பு கொடுத்துருக்குறேன். அழகாக பேசுவாங்க. நீங்கள் அப்படி பேசுங்க. என் ஒய்ஃப் சொல்லி விடுவா, ஐயோ இவ்வளோ பணக்காரர்கள் மத்தியில் நீங்கள் பேசுகிறீங்க, அங்கே போய் நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கிராமத்துக்கு மாதம் 2000 ரூபா தர்றவங்க ஒரு 100 பேர் எழும்புனாங்கன்னா நமக்கு 2 லட்சம் ரூபா ஆச்சு. மிஸ்டரிகள் எவ்வளோ சம்பளம் பண்ணலாம், கிராம ஊழியத்தை என்ன எல்லைகளை விரிவாக்கிடலாம். நீங்கள் யாரையும் கடிந்து பேசாதீங்கன்னு தான் என் ஒய்ஃப் சொல்லி விடுறேன். ஆனால் எனக்கு யாரை குறித்து எனக்கு எதிர்பார்ப்பு இல்லைங்க. இவர்களிடத்தில் நான் அன்பாக பேசினால் இவர்கள் எனக்கு காணிக்க கொடுப்பாங்க, மிஸ்டரி ஸ்பான்சரா மாறுவாங்க. இப்படி மனுஷர்களிடத்தில் நான் எதிர்பார்ப்பேன். ஆனால் நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை, தீர்க்கதரிசன வார்த்தைகளை தைரியமாக நான் பிரசங்கிக்கவே முடியாது ஐயா. நான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை பிரசங்கிக்கிறவன். யாரிடத்துல எந்த எதிர்பார்ப்பு எனக்கு இல்லைங்க. எதிர்பார்ப்பு இருந்தா தானங்க அவங்கள நமஸ்கரிப்போம், அவங்கள மகிமைப்படுத்தி பேசுவோம், அவங்கள ஏற்றி பேசுவோம். ஐயா, என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் அதை தவறும் பட்சத்திலே ஆண்டவர் என்னை கடிந்து கொள்ளுகிறார். கணேசன், என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆதியாகமம் 1வது வசனத்திலே அங்கு எழுதப்பட்டு இருக்கிற ஒரு வேடிக்கையான ஒரு ஜெபத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கூடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்கிறார். பிள்ளை கூடு இல்லாட்டா சாகிறேன். எனக்கு நிறைய பேர் எனக்கு வேலை கிடைக்கலாட்டா செத்து போய்வேன்னு சொல்றது. சொந்த அப்பா அம்மாட்ட போய் எனக்கு உன் சொத்தை பகிர்ந்துதா, இல்லாட்டா நான் செத்து போயிருவேன்னு சொல்றது. எனக்கு செல்போன் வாங்கித்தா செத்து போயிருன்னு சொல்றது. அன்றாட உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன தேவைகளுக்காக யாரோ உங்களுடைய உறவினர்களை, தகப்பனாரை, தாயை, ஒருவேளை சகோதரர்களை, யாராவது ஒருத்தரை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, உங்களுடைய விசுவாச கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு தேவனா இருக்கிறாரா? மனிதர்கள், உங்க சுத்தியில் உள்ள மனுஷர்கள் உங்க தேவனா இருக்கிறாங்களா? நீங்க ஆண்டவரை என்னை போஷிக்கட்டும், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும், 100க்கு 100 அவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா தான் அவர் உங்கள் தேவனா இருக்கிறார். அவரை இன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் இல்லைன்னு அர்த்தம்.
ஏசப்பாவை வைக்கிற இடத்துல நீங்க மனுஷரை வச்சுற ஊழியக்கார நண்பர்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, என்னுடைய மூத்த ஊழியக்காரர்களாக இருக்கலாம், மூத்த பாஸ்டர்களாக இருக்கலாம், ஊழியத்திற்கு தேவைகளை சந்திப்பது ஆண்டவர் தான், மனிதர்கள் அல்ல, ஐஸ்வர்யவான்கள் அல்ல. ஆண்டவர் நினைச்சார் ஒரு கஷ்டப்படுகிற ஒரு ஏழை விதவை மூலமாக உன்னை போஷிக்கலாம். ஆண்டவருக்கு பணம் தேவை இருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? பேதுருகிட்ட சொல்றாரு, போய் மீன் பிடி, முதல்ல உனக்கு வர்ற மீன்ல வாயை கிழிச்சு பாரு, அதுல ஒரு வெள்ளி பணம் இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறைகளை உன் தேவைகளை சந்திப்பதற்கு வல்லமையுள்ள ஆண்டவர் ஐயா. நீ ஏன் மனுஷரை பார்க்கணும்? மனுஷரை பார்க்கணும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் என் அருகிலே இருக்கிறார். நான் ஒரு பட்டணத்திலே ஊழியத்திற்கு கன்வென்ஷனுக்கு சென்ற போது என்னிடத்துல 3 பேர்கள் என் காதுகளில் வந்து சொன்னார்கள், இந்த பட்டணத்திலேயே பெரிய பணக்காரர் இங்க உட்கார்ந்து இருக்கிறார், நீங்க பார்த்து பேசணும், நேரத்துக்கு முடிச்சிடணும், நீங்க வாட்டுக்கு கடிஞ்சு கொண்டுறாதீங்க. அவரு என்கிட்ட சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, 2வது சொல்றாரு, 3வது சொல்றாரு. நான் சொல்றேன், ஏன் இந்த மனுஷனுக்காக என் பிரசங்கத்தை மாற்ற முடியும்? நான் யாருடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன்? எங்க அப்பாவுடைய பிரதிநிதியாக வந்திருக்கேன். அப்பா தான் இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்திருக்கிறேன், இந்த பிரசங்க பீடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் இவருக்காருடைய பிரசங்க ஸ்டைல மாற்ற முடியாது. நானாதான் இருப்பேன். தாவீது யுத்த களத்திலே கோலியாத்தை யுத்தம் செய்யும்படி அவனுக்கு யுத்தம் செய்யணும்னு சொன்னாலே இப்படிதான் ட்ரெஸ் போடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவனுக்கு அதுல பழக்கம் இல்லைங்க. நடந்து பார்க்கறான், ட்ரை பண்ணி பார்க்கறான், முடியல, தூக்கி எரிஞ்சிடுறான். எனக்கு தேவை கவட்ட கல்லுங்க. யாராக இருந்தால் என்ன, எனக்கு முன்பாக எத்தனை பெரிய தேவைகள் இருந்தால் என்ன, கோலியாத்து போல என்னை பயமுறுத்துகிற சூழ்நிலை இருந்தால் என்ன, என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன். மீதியான காரியங்கள் எல்லாம் என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் ஐயா. இங்கு பாருங்கள், ராகேல் எனக்கு பிள்ளை கூட நான் சாகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு யாக்கோபு சொல்லுகிற பதில் ரொம்ப அற்புதமான பதில். அப்பொழுது யாக்கோபு ராகேல் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா, நான் காடா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் தேவைகளுக்காக எந்தெந்த மனுஷர்கள்லாம் இன்னைக்கு நம்பி இருக்கிறையோ அவங்களெல்லாம் நீ காடா நினைக்கிற. கடவுள் வைக்கிற இடத்துல நீ மனுஷனை கடவுளா வச்சுட்டங்கய்யா. ஏன் இன்னைக்கு எழுப்புதல் இல்லை தெரியுமா? ஆண்டவரை முழுவதுமாக நம்பிக்கை வைத்தவர்கள், விசுவாசிக்கு வைக்கிற ஊழியர்கள் இன்னைக்கு குறைந்து விட்டார்கள். மனிதர்களை பிரியப்படுத்துகிற ஒரு ஊழியமாக விட்டது. செய்திகள் மனிதர்களை பிரியப்படுத்துகிறது. எல்லா நம்முடைய ஆராதனைகள் மனிதனை பிரியப்படுத்துகிறது. இப்படி ஆராதனை பண்ணாதான் இங்க வர்ற எங்க ஜனங்களுக்கு, எங்க சர்ச்சுக்காரங்களுக்கு பிடிக்கும். அதே போல ஆராதனை பண்றாங்க. இப்படி பிரசங்கம் பண்ணாதான் இந்த சபையார்களுக்கு பிடிக்கும். நீங்க இப்படி பிரசங்கம் பண்ணுங்க. எழுப்புதல் இல்லை ஐயா. என் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இடத்திலே மனிதர்களை மகிமைப்படுத்துகிறோம், சந்தோஷப்படுத்தும்படி நம்முடைய நாட்களை மாற்றிவிட்டோம். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் எல்லாம் அவர்தான். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 38 வருடமாக வியாதி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை தேடி அவன் அருகிலே இயேசு வருகிறார். நீ விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவர் கேட்கிறாரு. அவன் பாருங்க, சுகமாக்குகிற ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறார். இவன் நம்பிக்கை எல்லாம் வேற பக்கம் இருக்கு. என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, மனிதர் இல்லைங்கிறான். அதாங்க, தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற அற்புதத்தை யாரோ ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் அன்பாக இருக்கிறார். நீ என்ன நினைக்கிற? அவங்க என்ன வெறுத்துட்டாங்களே, அவங்க என்ன நேசிக்கலையே, எல்லாம் நினைக்கிறீங்க. வாலிப தங்கச்சிமார்களே, யாரோ ஒருவர் உன்னை லவ் பண்ணல, அன்பு செலுத்தலைங்கிறதுக்காக உன்னை உருவத்தி குத்தி கொள்ளுகிறையே, சாப்பிடாம இருக்கிறையே, ஐயோ நான் தற்கொலை கூட செய்யலாம் நினைக்கிறையே. உன் வாழ்க்கை, உன்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவர். இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறார். அதற்கு அளவே இல்லை. சகோதரன் சகோதரி, இவன் பாருங்கள், மனிதன் மீது வைக்கிறான். அடுத்து அவன் என்ன சொன்னான்? குளத்துல கொண்டு போய் விடுகிறதுக்கு குளத்தை கடவுளா நினைக்கிறான். எனக்கு நிறைய புண்ணிய ஸ்தலங்கள், பகஸ்தா, எல்லா புண்ணிய ஸ்தலங்களை காடாக நினைக்கிறோம். அது நல்லது, ஒருவேளை பரிசுத்தவான்கள் உலாவின இடமாக இருக்கலாம். அதை கடவுளாக மாற்றிவிட முடியாது.
இந்த வியாதிஸ்தருடைய பிரச்சனை என்ன? குளத்தை நம்புகிறான், குளத்தை உண்டாக்கின என் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார், அவனோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார், அவனுக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். உங்கள் மத்தியில் பேசுகிற என்னுடைய பேர் கணேசன் தான். என்னுடைய கிராமத்திற்கு யாராவது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வருவார்கள், ஆனால் பெரிய ஒரு அருவாளை எடுத்துக்கொண்டு அவர்களை விரட்டி அடிக்கிறவன் தான். பாருங்கள், ஒரு நாள் டாக்டரை சந்தித்த போது என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு வியாதி நிமித்தமாக 6 மாதத்தில் இறந்து விடுவாய் என்று சொல்லிவிட்டார்கள். அழுதேன். டாக்டர்கள் சொன்னார்கள், கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லி. எனக்கு தெரிந்த எல்லா என்னுடைய நம்பிக்கையின்படி தேடி பார்த்தேன். ஒரு மாற்றம் இல்லை. 3 மாசம் ஏறி இறங்காத இடமே கிடையாது. கடைசியாக சாகுற நிலைமையில், சாகுறது சாக போறோம். இந்த கிறிஸ்தவங்க கும்புற சாமியை கும்பிட்டுட்டு சாவமே. சும்மா ஒரு சர்ச்சுக்கு போனேன். அவங்க பாடுற பாட்டு புரியல, அவங்க பண்ற பிரசங்கம் புரியல. நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்தேன். கடைசி ஜிபிக்கும் போது என் இயேசுவை நோக்கி பார்த்தேன். இயேசுவே, எனக்கு உயிர் தார், நான் உயிர் வாழ ஆசைப்படுகிறேன், எனக்கு சுகந்தாரும், ஒரு விஷயம் எனக்கு இறங்கும். நான் ஜெபித்து பார்த்தேன். 1 நிமிடம் தான் ஜெபித்திருப்பேன். 5 வாரம் ஆலயத்திற்கு போய் 5 நிமிடம் தான் ஜெபித்திருப்பேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? 5 நிமிஷம் இயேசுவிடத்தில் நான் பேசினேன். என் வாழ்க்கையை இந்த இயேசு மாற்றி விட்டார். சந்தோஷம், சமாதானம். அடுத்த வாரம் அந்த சர்ச்சு எப்படா திறப்பாங்க? நான் அடிக்கடி யோசிப்பேன், கிறிஸ்தவங்களுக்கு அறிவே கிடையாதுங்க. ஒரு நாள் 2 மணி நேரம் கோயிலை திறந்து வச்சுட்டு அவன் பாட்டு வீட்டில் போய் படுத்துக்கிறாங்க. அறிவு இல்லையா? இப்படி எல்லாம் சொல்ல தோணுது. சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துரும் பாருங்க. 24 மணி நேரம் ஜெப வீடாக இருக்கணுங்க. ஒரு 3 ஷிஃப்ட் வாட்ச்மேனை போடுங்க. இங்க என்னத்தாங்க தங்கமும் வெள்ளியும் சர்ச்சில் கிடக்குது? அண்ணாள் வர்றா, இருதயத்தை ஊற்றி அவளாக புலம்பு ஜெபிக்கிறாள். அவள் சாமுவேல் என்கிற அற்புதத்தை வாங்கி செல்லுகிறாள். ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணல, பெரிய ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணல, கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணல. உன் சபை எல்லா நாளும் திறந்திருந்துச்சாதாங்க அந்த சர்ச்சு ஒரு வல்லமை உள்ள சர்ச்சுன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் சர்ச்சு நடத்துறதுக்கு 3 மணி நேரம் சர்ச்சு நீ திறப்ப மூடிட்டு போவ. அதுக்கு எதுக்கு இத்தனை லட்சம் ரூபா போட்டு நீ சர்ச்சு கட்டுற? நான் சொல்றேங்க, உங்களுக்கு இயேசு நாமத்தால எச்சரிக்கிறேன். வாரத்துல 3 நாள் மட்டும் நீ சர்ச்சு திறந்திருக்கியா? நீ எவ்வளவு பெரிய பாஸ்டா இருந்தாலும் சரிதான், எத்தனை பெரிய ஊழியம் செஞ்சாலும் சரிதான், சபையை நீ பூட்டி வச்சேன்னா உனக்கு ஒரு பெரிய நரகம் காத்திருக்குது. பார்த்துக்கோ. எல்லாம் 24 hours அங்க ஜெபிக்கிறவங்க இருக்கணும், ஆலோசனை சொல்றவங்க இருக்கணும், வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறவங்க இருக்கணும், பிசாசின்படி உள்ள ஜனங்களுக்காக விடுதலை ஆக்கிறவர்கள் இருக்கணும், தற்கொலைக்கு நேராக செல்லுகிறவர்கள். இங்க ஆலயம் திறந்திருக்கிறதை பார்த்து ஒரு விசை ஜெபித்து விட்டு போனால் என்ன, இந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையோடு முழங்கால் பட்டு ஜெபிப்பதற்கு அங்கு இடம் இருக்க வேண்டும். ஐயா, நான் அடிக்கடி யோசிக்கிறேன், என்ன கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த சாமியை கும்பிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் என்னவங்க, திங்கள் ஆயிடுச்சு, செவ்வாய் ஆயிடுச்சு, புதன் ஆயிடுச்சு, வியாழன் ஆயிடுச்சு, வெள்ளியாச்சு, ஐயோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இப்போ நாளைக்கு இத்தனை மணிக்கு முதல் நாள போய் உட்கார்ந்துருவாங்க. இந்த கிறிஸ்தவங்க பாருங்க, நாங்க ஆரம்ப ஜெபத்துல பார்த்தா ஒரு 4 பேர் தான் சர்ச்சுக்குள்ள இருக்கான். முட்டா பையங்க. ஆண்டவர் ஆரம்ப ஜெபத்துல ஏசப்பா சர்ச்சுக்கு வந்துருவாரு. இவங்க எல்லாம் ஆடி அசைஞ்சு 1/4 மணி நேரம் கழிச்சு, 1/2 மணி நேரம் கழிச்சு, 3/4 மணி நேரம் கழிச்சு வர்றது. இதுதான் நீ ஆண்டவரை சந்திக்கிற கனப்படுத்துற முறையா? போகட்டும். நான் அப்படித்தான் ஆலயத்தில் முதல் ஆளாக உட்கார்ந்தேன். பெரிய ஒரு சந்தோஷம். சிகரெட் குடிப்பேன், சாராயம் கொடுப்பேன். சிகரெட்டும் சாராயம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தார். ஐயா, டாக்டரிடத்துல என்னை மறுபடியும் பரிசோதித்த போது டாக்டர் சொன்னார், உங்க சரீரத்துல வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூடைகள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு வரை உயிரோடு இருக்கிறேன். இந்த உயிருள்ள ஆண்டவரை எங்கும் பிரசங்கிக்கிறேன். நான் ஊழியம் செய்கிறது மாத்திரமல்ல, என்னோடு அநேக ஊழியக்காரர்களை நான் உருவாக்குகிறேன். பவுல் தீத்துவை உருவாக்குறார், தீமோத்தியை உருவாக்குறார், எல்லா இடங்களிலும் சபையின் மூப்பர்களை உருவாக்குகிறார். நான் அதே போல என்னால் இயன்றபடி அநேக ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு கூட ஊழியம் செய்கிறோம். ஐயா, இந்த கணேச நாள் மிஷனரிகளை உருவாக்க முடிகிறது என்றால் என்னுடைய நம்பிக்கை எல்லாம் என் ஆண்டவர் மீது இருக்கிறது. ஐயா, என்னுடைய தேவைகளுக்காக நான் ஆண்டவரே நான் பார்க்கிறேன். ஒரே ஒரு சாட்சியை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், நான்
என்னுடைய குழுவினரோடு கூட ஒரு கிராமத்துல 2000 வீடுகள் நிறைந்த ஒரு கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்திருந்தார். சனிக்கிழமை காலையில 7 மார்னிங் பஸ் ஏறி அந்த கிராமத்துக்கு நாங்க போனோம். சுவிசேஷ புஸ்தகங்கள், டிராக்ஸ்கள் எல்லாம் எடுத்து வச்சோம். ஆனால் முதல் நாள் ஆன்லைன் ப்ரேயர், முழு இரவு ஜெபம். எங்களுக்கு ஒரு 70 ரூபாய் எங்களுக்கு தேவை இருக்குது, பணம் தேவை இருக்குது. நான் நினைக்கிறேன் முதல் நாள் ஆன்லைன் ப்ரேயரில் ஒரு 200 பேர் வருவாங்கள்ல, அவங்கள யாராவது ஒருத்தர் 70 ரூபா தரமாட்டாங்களான்னு சொல்லி நான் இந்தியா தேசத்திற்கு அழுது ஜெபிக்கிறேன். நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே அழுக தன்னால் வந்துடும், அழுது கொண்டே இருப்பேன். பாருங்க, அழுது ஜெபம் பண்ணுற இன்ரோல் வந்துச்சு. அந்த டீ டைம் சொல்லுவாங்க, டீ பிஸ்கட்லாம் கொடுப்பாங்க அந்த முழு ஜெபத்தில். நான் அங்கே கூடியிருக்கிற 200 பேர்களையும் பார்த்து கை கொடுக்குறேன், சிரிக்கிறேன், அவங்கள நமஸ்கரிக்கிறேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் 70 ரூபா தரமாட்டாங்களா? இல்லை ஒரு 10 ரூபா கொடுக்குற 7 பேர் எழும்பிட மாட்டாங்களா? நான் எல்லாம் அங்கே இருக்கிறவங்க மூலியமா அவங்க இருக்கிறவங்களெல்லாம் தேவனாக்கிட்டேன், காடாக்கிட்டேன். சிரிச்சு பேசுகிறேன். நாங்கள் நாளைக்கு காலைல சுற்றி வளைச்சி ஊழியக்காரன் தேவைகளை அறிவிக்கிறேன். நாளைக்கு காலைல நாங்கள் போகிறோம், எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க, எங்களுக்கு 70 ரூபா தேவை இருக்குது வளைச்சு சொல்கிறேன். அவங்க எல்லாம் ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார் தம்பி, நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். நிறைய கிறிஸ்தவங்க சொல்கிறப்ப ஆண்டவர் சந்திப்பார், எனக்கும் தெரியும் ஐயா. நீ என்ன தருவ? ஓம் பங்கு என்ன? உனக்கு முன்னாடி ஒரு தேவை இருக்குதா? உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும், அப்பதாங்க எழுப்புதல் வரும். நீ ஒன்றும் பிரசங்கிக்க வேண்டாம். ஊழியக்காரங்க நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பாவுக்கு வந்திருக்கோம். ஏசப்பா எங்களை போஷிப்பார், எங்களுக்கு தெரியும். உனக்கு தேவைகள் அறிவிக்கப்படுகிறதா? தாவீது முன்னாடி கோலியாத் என்கிற தேவை இருக்குது, அவனுக்கு அழைப்பு வரல, ஆண்டவர் பேசல, தகுதி கிடையாது. அவன் என்னால என்ன செய்ய முடியும்? நான் இவன் கூட சண்டை போடுறேன், எனக்கு கவட்ட கல்லு தெரியும், சண்டை போடுறேன், ஜெயிக்கிறான். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியத்தை செஞ்சா போதும், முழு பலத்தோடு செஞ்சா போதும். உனக்கு என்ன தெரியுமா அதை செய், தெரியாததை விட்டுரு. என்னால பெரிய ஊழியர் போல தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், விட்டுரு. தீர்க்க தரிசனம் எதுக்கு? உன்னால் சொல்ல தெரியல, இல்லை விட்டுரு. உனக்கு அந்த வர இல்லை, விட்டுரு. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு உங்களுக்கு என்ன தெரியும் என்கிட்ட கேட்டா, எனக்கு சிறுவர் ஊழியம் சேர்த்துறீங்க. தெருவில் நின்று சிறுவர் ஊழியம் செய்வேன், தெரு பிரசங்கம் பண்ணுவேங்க. கிராமத்துல எத்தனை நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் தைரியமா நின்று தெரு பிரசங்கம் பண்ணுவேன். தெருவில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு பிசாசு வரட்ட தெரியுங்க, சவால் விட தெரியுங்க. எனக்கு தெரிஞ்சதை செய்யணும். பாருங்க, அங்க இருக்கிற 200 பேரையும் கேட்டா எல்லாரும் அவங்க ஏதாவது சொல்லி ஒருத்தருமே காசு தரலங்க. நானும் பிறகு யோசித்தேன், சரி நமக்கு காலையில் 5 மணிக்கு முடியும் போது யாராவது தருவார், ஏசப்பா தான் எந்த நிலைமையில அற்புதம் செய்வார்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆன்லைன் பேர்களை ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணி கடைசி ஜெபம் முடிச்சு ஆமேன் அப்படின்னு போட்டு கண்ணை திறந்து பார்த்தா நிறைய பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஜெபம் முடிஞ்சோடனே எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ இருக்கிற கொஞ்சம் பேராவது யாராவது காசு தருவாங்கன்னு கேட்டால் காசு தரல. ஒருத்தர் எப்பயுமே நான் ஆன்லைன் ப்ரேயர் போனால் 50 ரூபா வருவார், அவரும் ஸ்தோத்திரம் கணேசன் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அப்போ நாங்கள் எல்லாம் கவலையாக இருக்கிறோம். நான் என்ன நினைச்சேன், இன்னைக்கு ஆண்டவர் ஏசப்பா தூங்க சொல்லிட்டார் போல, நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு ஊழியம் வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்கிறேன். ஆனால் மனசு ஏற்றுக்கொள்ள மாட்டேது. இந்த ஏசப்பா நம்ம தேவையில் ஒரு 70 ரூபா தரமாட்டுறாரே, இப்படி செஞ்சு விட்டாருன்னு அவர் மேலே கோபம். சரி சைக்கிளில் போவோன்னு சொல்லிட்டு கிளம்புனா, நாங்கள் எல்லாம் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதோ போகிற வழியில் ஏதோ கிடைக்குதுன்னு சொல்லி திரும்பி வந்து பார்த்தா பணம் கீழே கிடக்குது. அதை எடுத்து எண்ணி பார்த்தா 7-10 ரூபா நோட்டு கொடுக்குது. எங்களுக்கு தேவையான தேவைகள் இன்னும் ஆண்டவர் சந்தித்து விட்டார். நான் இங்கே இருக்கிற 200 பேரை காடாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இவங்க தான் என்னை போஷிப்பாங்கன்னு அவங்கள்ட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே என் ஆண்டவர் ரோட்டில் நின்றுகிட்டு இருக்கிறார். என் தேவையை சந்திப்பதற்கு ரோட்டில் நிற்கிறாருங்க. எனக்கு என்ன செஞ்சாரோ, இன்னொருத்தருடைய பாக்கெட்டை கட் பண்ணி கொடுத்தாரா, இல்லை வானத்திலிருந்து போட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் என் ஆண்டவர் தேவைகளை சந்திக்கும்படி வல்லமையுள்ள ஆண்டவர் ஐயா. ஒருவன் நான் சொல்ற சின்ன சாட்சியா இருக்கலாம். 70 ரூபாயும் என் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். 70,000, 70 லட்சம், 70 கோடிகள் உங்களுக்கு தேவை இருந்தா என்னங்க? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அன்மையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம். எல்லாவற்றுக்கும் என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யட்டும், என் ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தரட்டும், என் ஆண்டவரின் கடன் பிரச்சனை நீக்கட்டும், ஆண்டவர் எனக்கு சொந்த வீடை கட்டி தரட்டும், என் ஆண்டவராய் எல்லா நன்மைகளும் எனக்கு தரும். எந்த ஒரு நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரணுங்க, எந்த மனுஷன்ட இருந்து வரக்கூடாது. இப்படி உங்க நம்பிக்கை ஆண்டவருக்கு நேராக இன்றைக்கு திருப்பீர்கள் ஆனால்
இந்த வருடத்துல, இந்த மாதத்துல, இந்த வாரத்துல இந்த செய்தி கேட்கிற இப்பொழுதே கூட உங்களுக்கு அற்புதமே ஆண்டவர் செய்வார் ஐயா. உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னீரே அப்பா. இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை உம்முடைய வெளிச்சத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை 100% உண்மையே நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கற்றுத்தாரும். ஆண்டவரிடத்திலிருந்து எங்களுக்கு எல்லா நன்மைகள் வரட்டும். ஆண்டவரை நீங்க இருக்கிற இடத்துல எந்த ஒரு மனிதர்களையும் நாங்கள் நம்பாதபடி இருக்க நீர் உதவிச்சு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சிறு சாட்சி அந்த இடத்துல வந்து நிப்பாட்டின தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பேர் செண்பகவல்லி. இயேசு அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். நான் நல்லா எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா மாதிரிலாம் நல்லா வேலை பார்ப்பாங்க. நான் சிறு வயதுலேருந்தேவும் நல்லா கவலை இல்லாமல் அக்காவெல்லாம் எல்லா வேலையும் பார்த்துருவேன். நான் எந்த வேலையும் பார்க்காம நல்லா இருப்பேன், ஜாலியாக இருப்பேன். அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியராக இருந்ததுனால எங்கள் அம்மா வந்து பலகீனப்பட்டிருந்தாங்க ரொம்ப. ஆனால் அவங்க மரண படுக்கையில் படுத்ததுக்கப்புறம் ரொம்ப சங்கடமாக இருந்தது. எங்கள் அக்கா வீட்டில் அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணுவாங்க, செய்வாங்க, எனக்காகலாம் ஜெபம் பண்ணுவாங்க. நான் அப்போல்லாம் இந்த ஏசப்பா எங்கள் அம்மாவுக்கும் நல்லா ஒரு அற்புதங்கள் செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. மரண படுக்கையில் இருக்கிற அவங்கள பார்த்தோம். அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட நான் ஏசப்பட்ட போகிறேன், உங்களை அந்த ஏசப்பாவே நீ பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. நான் அப்போல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ளலை, ரொம்ப சங்கடமாக இருந்தது. அம்மா இல்லையே நமக்கு, நீ யார், நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பத்தை யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரையும் நினச்சி என்னை நினச்சி நான் ரொம்ப அழுது நாள் கொண்டு சமாதானமே இல்லாமல் இருந்தேன். ஒரு நாள் நான் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சர்ச்சில் ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. சர்ச்சில் இருந்து எனக்கு ஒரு வார்த்தை அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு தந்தாரு. நம்மளை சிருஷ்டித்தவர், நம்மளை உருவாக்கினவர் அப்படின்னு சொல்லி. யாக்கோபு இஸ்ரவேலுங்களோட அர்த்தம் எனக்கு ரொம்பலாம் தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை தொட்டுச்சு. சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், அப்போ நமக்காக ஒருத்தர் இருக்காரு, பயப்படாத, நான் கூட இருக்கேன், அவனை மீட்டு கொண்டேன்னு சொல்றாரு. எங்கள் குடும்பத்தில் எங்கள் பக்கத்து வீட்டு சித்தி குடும்பம் ஒன்று இருந்துச்சு. அந்த குடும்பத்தை எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ நான் ஆண்டவர் அறியாத நாட்கள் அவங்களை நான் சத்தம் போடாதீங்க, நீங்கள் இப்படி என்ன ஜெபம் பண்ணும் போது அவங்கள நான் திட்டிருக்கேன், சத்தம் போடுறீங்களே, இப்படி பக்கத்தில் இருக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு சொல்லும், என் தங்கச்சி, எக்கா ஏசப்பா உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நேசித்தேன், எங்கள் அம்மாவே இல்லை, ஏசப்பா நேசிக்கிறாரவங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். உங்களை எப்பவும் ஏசப்பா நேசிக்கிறாங்கக்கா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்போ நான் ஒரு நாள் அவகிட்ட நானா, எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானா ஒரு நாள் அந்த பொண்ணுகிட்ட போய் நான் சர்ச்சுக்கு வரலாமாடான்னு கேட்டேன். வாங்கக்கா அப்படின்னு சொன்னோடனே சந்தோஷங்க்கா அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் ஆலயத்துக்கு போனேன், நல்லா அபிஷேகம் அதை பெற்று ஊழியத்துக்கு மோகன மீட்டிங்கெல்லாம் நான் வருஷத்தில் போவேன். 4 மணிக்கு பிள்ளைகளோடு சேர்ந்து மீட்டிங் போவேன், எல்லா மீட்டிங்கும் கலந்துக்குவேன். அப்போ எங்கள் சித்தி பொண்ணு, ஊழியத்துக்கு நீங்கள் அர்ப்பணிங்க, நீங்கள் ஊழியத்துக்கு அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கப்பறிவு இல்லாதவ, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் பள்ளிக்கூடத்துக்கே போனதே கிடையாது. ஊழியத்துக்கு அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஊழியத்துக்கு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவ சொல்ல இது பண்ண முடியலன்ட்டு கைது பண்ணேன். அப்போ ஊழியத்துக்கு அர்ப்பணித்து எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ரொம்ப நாள் கழித்து நான் வீட்டில் எங்கள் அம்மா இருந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு போராட்டமாக, சமாதானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் அண்ணன் தம்பிலாம் ரசிக்கப்படாததுனால கஷ்டமாக இருந்தது. நான் அப்போ சென்னையில் போய் எங்கள் அண்ணன் ஒரு சொந்தக்கார வீட்டில் போய் 3 மாதம் அங்கே இருந்தேன். அங்கே இருக்கும்போது தான் ஆண்டவர் சொன்னார், நான் எனக்கு தெரிந்து கொண்டேன், நீ இங்கே வந்து இப்படி முடங்கியிருக்கி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். அப்போ நான் வாக்குத்தத்தங்களை சொல்லி மறுபடியும் ஜெபம் பண்ணேன். எனக்கு சொப்பனத்து மூலிமா ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நான் உடனே ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் எங்கே போவேன் ஏசப்பா, எனக்கு எங்கேயும் தெரியாது, எனக்கு தெக்க வடக்க கூட ஒரு லைட்டு கோல்பெட்டிலேயே நாங்கள் பசாருக்குள்ளே போனோம்னா லைட் போட்டானா ஒரு தெக்க வடக்க கூட எனக்கு திசை தெரியாதே, நான் எங்கே போவேன், யார் என்னை கூட்டிகிட்டு போவா, நான் படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ நான் உன்னை தெரிந்து கொண்டு நான் தான் நாளைக்கு நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்கிட்ட உணர்த்தினார். அப்போ நான் யார் கூப்பிட்டு போவான்ற மாதிரி நான் என்னுடைய பிள்ளை என் தூதரில் வச்சு நான் உங்களுக்கு கூப்பிட்டு போவேன்னு அவங்க இந்த கிராம ஊழியத்தில் தொலைமை ஊழியராக இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் ஊழியத்துக்கு வான்னு சொல்லுவாங்க, பயில் காலேஜ் இருக்குது, நீ வாம்பாங்க. நான் படிக்கலை, நீங்கள் வாங்க, நான் எதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொல்லியிருந்திருக்கேன். அப்போ அவங்க இப்படி சொன்னாங்களே அப்படின்ட்டு, நான் மெட்ராஸில் இருக்கும்போது எங்கே நான் போக, எந்த ஊழியத்தில் போய் சேர, எனக்கு யாரும் தெரியாதே, என்னை சேர்ப்பாங்களா, எனக்கு ஒன்றும் தெரியாதே அப்படிங்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த விஎம் ஊழியத்தில் இருக்கிற அண்ணன் டேவிட் கணேசன் அண்ணனுடைய முகத்தை வந்து நான் பார்த்துருக்கேன். அதாவது 4 மாவடியில் அண்ணன் வந்து பாட்டு பிடிப்பாங்க. நான் இந்த இடத்துல ஆண்டவர் சமூகத்தில் நான் சொல்கிறேன், நான் அண்ணன் குடும்பமாக வந்து ஊழியம் அங்கே வந்து பாட்டு படிக்கும்போது நான் நினைப்பேன் என் மனசில்,
பாட்டு படிச்சுட்டு இப்படி இருக்காங்க, எப்போ மோகனன் வருவார், அவர் செய்தியை கேட்கலாம் அப்படிலாம் நான் நினச்ச நாட்கள் உண்டு தான். அப்போ இப்படி வந்து பாட்டு படிச்சுட்டு இருக்காங்களே, சீக்கிரம் மோகனன் எப்போ வருவார் அப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். அப்போ நம்ம தான் இது நினைக்கமா, நம்ம அந்த ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணதில் நினச்சது இல்லையே இதுன்னு இப்படி அப்படின்னு மறுபடி வந்து எங்கள் அத்தையிட்ட சொன்னும்போது அவங்க சொன்னாங்க, இந்த ஊழியத்தில் தான் நான் இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நீங்கள் போகும்போது சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அவங்க இந்த ஊழியத்தில் மாதத்தில் ஒரு தடவை விருதுநகரில் உவாச கூட்டம் நடக்கும். அப்போ அண்ணன் செய்தி கொடுக்க வருவாங்க, டேவிட் அண்ணன் நீ கட்டாயம் வா அப்படின்னாங்க. சரி பாப்பும் போவோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனால் அன்னைக்கு அவங்க என்னை கட்டாயமாக அந்த உவாச கூட்டம் அழுது கொஞ்ச நாள் கழித்து வா நீ நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் வா அங்கே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன் வாரேன்னு, நான் வரல, நானாவது ஊழியத்துக்காவது பயல் கலேஜ் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வரலதையா அப்படின்னு. இல்லை உன்னை ஆண்டவர் கட்டாயம் இந்த நாளில் கூப்பிட்டு போய் சொல்லி எனக்கு மனசில் ஏவிட்டே இருக்காரு, நீ வா சொன்னாங்க. அப்போ நான் சரின்னு சொல்லிட்டு அவங்க வார்த்தைக்கு தொல்லை தாங்க முடியாமல் நான் போயிட்டு இன்றைக்கி சும்மா பார்க்க தான் நான் ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வந்து இந்த ஊழியத்தில் அன்னைக்கு மீட்டிங்கில் அட்டன் பண்ணேன். அப்போ அன்னை வந்து நான் தனியாக ஜெபம் பண்ணும்போது ஏசாமி என்னெல்லாம் எனக்கு பேசுனாங்களோ அந்த வார்த்தையில் ஒரு சில வார்த்தையில் அண்ணன் தீர்க்க தரிசனமாக அன்றைக்கி நல் மனசாட்சின்னு சொல்லி அண்ணன் செய்தி எடுத்தாங்க, டேவிட் அண்ணன். அப்போ அந்த செய்தியில் நிறைய காரியங்களை ஆண்டு என்ற பேசினார். நான் ரொம்ப உடைக்கப்பட்டேன். அப்போ தனியாக நான் அறையில் என்ன ஜெபம் பண்ணமோ அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணி அண்ணன் சொன்னார். கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஷனரி யாருன்னா ஹென்றி மார்ட்டின். ஹென்றி மார்ட்டின் இங்கிலாந்து தேசத்துல இருக்கிற ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாரு. அது ஒரு நல்ல வசதியான குடும்பமா தான் இருந்துச்சு. அவங்க வீட்டுல வேதம் வாசிப்பும் ஜெபமும் எவ்வளவு முக்கியங்கிறத தினமும் சொல்லி கொடுத்தாங்க. அவர் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சாரு. அதை தொடர்ந்து பைபிள் காலேஜ்லயும் படிச்சாரு. பைபிள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே மாதத்துல அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க திருமணத்துக்காக ஆயத்தமானாங்க. அவங்க திருமணத்திற்காக மணப்பெண்ணா லிடியாங்கிற பொண்ணை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. லிடியா ஹென்ரிட்ட வந்து நீங்க மிஷனரியா போவீங்கன்னா தயவு செஞ்சு நீ திருமணம் முடிக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஹென்ரியும் தயக்கமே இல்லாம அப்படின்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு முடிவெடுத்தாரு. உடனே அவர் 9 மாதங்கள் கப்பல் பிரயாணப்பட்டு இந்தியாவுக்கு மிஷனரியா வந்தாரு. இந்தியாவுக்கு வந்து அவர் பார்த்த முதல் காட்சி அவரோட மனதை ரொம்பவுமே உடைச்சது. அது என்னதுன்னா, ஒரு தேர் இழுத்துட்டு போறப்போ அதோட சக்கரத்துல ஒரு குட்டி பையன் வந்து விழுந்து மரிச்சு போனான். அது ஏதோ தற்செயலா நடந்த காரியம்னு அவர் நினைச்சாரு. ஆனா அதை தொடர்ந்து அநேக வாலிபர்கள், முதியவர்கள், பெண்கள்னு அநேகர் அது போல இறந்து போனாங்க. இது ஒரு சடங்குன்னு அப்பதான் அவருக்கு புரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் பெண்கள் உடன்கட்டை ஏறுறது, இது போன்ற அநேக மூட பழக்கங்களை பார்த்து அவர் ரொம்பவுமே கவலைப்பட்டாரு. இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும்னா ஏசப்பாவோட அன்பை பத்தி இவங்க எல்லாருக்கும் சொல்லணும், இவங்களோட மொழிகள்லயே வேதாகமம் அவங்க கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதே போல இந்தியாவுக்கு வந்த அவரு 5 மொழிகளை கற்று தேர்ந்தாரு. அது மட்டும் அல்லாம கல்வி அறிவே இல்லாததை பார்த்து 5 பள்ளிகளையும் உருவாக்குனாரு. மேலும் மொழிபெயர்ப்பு பணிக்காக காலையில முழுவதும் பாட்னால வேலை செய்வாரு. இரவு நேரங்கள்ல அந்த வேலைகளை அவர் பார்த்து வந்தாரு. ஊழியத்தின் பாதைகள் அது மட்டும் இல்லாம இந்த வேலையின் காரியங்கள் மூலமா அவர் ரொம்பவுமே பலவீனப்பட்டாரு. அங்க இருக்க அநேகர் சொன்னாங்க அவங்க சொந்த தேசமான இங்கிலாந்துக்கே திரும்பி போங்கன்னு. ஆனா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் மரித்து போனாலும் இந்தியாவிலே தான் இருப்பேன்னா அவர் வைராக்கியமா இருந்தாரு. காலங்கள் கடந்துச்சு. மேலும் அவரோட உடல்நிலை ரொம்பவுமே பாதிக்கப்பட்டுச்சு. அவருக்கு ஒரு லங் டிசீஸ் இருந்ததுனால தயவு செஞ்சு இங்கிலாந்து போங்கன்னு அவர் அனுப்பி வச்சாங்க. போற பாதையிலேயே அவர் மரித்து போனாரு. பாத்தீங்களா, அவரோட வாலிப நாட்கள் முழுவதையும் அவர் ஏசப்பாக்காக கொடுத்தாரு. அவர் மரித்து போறப்ப அவரோட வயது 31 வயதே தான் ஆச்சு. வாலிப நாட்கள் முழுவதையும் ஆண்டவருக்காக கொடுத்து இந்தியாவில் பணி செஞ்சவர் தான் ஹென்றி மார்ட்டின். இதே போல நீங்களும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து
முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.